ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? புதினா சட்னி செய்கிறதுக்கு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 10 to 12 பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அண்ட் 2லேருந்து 3 கீத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2லேருந்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் எதுலேயுமே எண்ணெய் ஆட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு அண்ட் தேங்காய், அதை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மீடியம் சைஸ் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சு 2லேருந்து 3 கப் அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை வாஷ் பண்ணி ஆட் பண்ணதுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு புதினா வதங்கினாலும் இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதையும் இறக்கி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சு எல்லாமே ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, கடலப்பருப்பு, சீரகம்லாம் வதக்கி எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மிக்ஸியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இது ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த புதினாவை ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா க்ரீன் கலரில் செமையாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் இது சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் புதினா சட்னியை இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.